அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பாட்டை என்ற அந்த குக்கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் கண்ணீரை வர வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தையினுடைய தாயார் நோய்வாய்ப்பட்டு கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். பிறகு அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த தந்தையாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்திருக்கின்றது. இதற்கிடையில் அந்த குழந்தைகளின் தந்தையார் கமலக்கண்ணன் என்பவரும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல், தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவரும் இறந்து விட்டார். அவரை அடக்கம் செய்வதற்கு கூட அந்த குழந்தைகளிடம் எந்த ஒரு தொகையோ எதுவும் இல்லாத நிலைமையில் அந்த கிராமத்தில் வீடு வீடாக சென்று வசூல் செய்து அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு வறுமையான ஒரு குடும்பம். தாய் தந்தை இருவரும் இறந்துவிட்ட நிலையில், எந்த ஆதரவும் இல்லாத நிலையில் அந்த 4 குழந்தைகளும் கண்ணீருடன் தடுமாறி நின்று கொண்டிருந்த அந்த செய்தியை ஒரு பத்திரிகையிலே படித்துவிட்டு உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு, அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த துக்க வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள், அவர்களுடன் நான் தொலைபேசியில் அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவ்வாறே பேசி ஆறுதல் சொல்லியிருக்கிறார், தைரியம் சொல்லியிருக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது ஒரு ஏதோ நமக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது, இனிமேல் நாம் பயப்பட தேவையில்லை என்று சற்று ஆறுதல் அடைந்திருக்கின்றனர். இதில் என்ன தெரிகிறது என்றால், இதை ஒரு சம்பவமாகவோ ஒரு செய்தியாகவோ முதல்வர் அவர்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு மக்களுடைய அந்த கஷ்டத்தை, அந்த துன்பத்தை உணர்கிறார் என்பதற்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இதன் மூலம் நாம் சொல்ல வருவது என்னவென்றால், அவருடைய அந்த மனிதாபிமானமான அந்த செயல் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு பாராட்ட வேண்டிய செயல், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோ மூலியமாக நாம் பதிவு செய்வது என்னவென்றால், அரசு மட்டுமல்ல, பொருள் வசதி படைத்தவர்கள், ஒரு நல்ல பொருளாதார பின்புலம் உள்ளவர்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளில், ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்த குழந்தைகளுக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். முதல்வருக்கு பாராட்டுகள்.